கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி என்னோடய ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் அவரோட ஃப்ரெண்டு ஏதோ புதுசாக ஃப்ளாட் வாங்கியிருக்காரு. அதில் 2 வாட்டர் ஹீட்டர் மாட்டணும்னு சொல்லியிருந்தார். கொஞ்சம் அவர் கூடவே வண்டியில் போயிட்டு வாட்டர் ஹீட்டர் மாட்டி கொடுத்துட்டு வந்தேன்னு என்னை கேட்டிருந்தார். சரின்னு நானும் அவர் வண்டியில் ஏறி உட்காந்தேன். ஏதோ பக்கத்தில் இருக்கோன்னு நினச்சி கார் போயிட்டே இருக்குது. ட்ரிப்ளிகன்லேருந்து எப்படியும் ஒரு 25 கிலோமீட்டர் போயிடுச்சு. ஓஎம்ஆர் ரோட்டில் போயிட்டே இருக்கு வண்டி. ஒரு வழியாக அவர் வாங்கின ஃப்ளாட்டுக்குள்ளே நுழைஞ்சுது வண்டி. பயங்கர பிரம்மாண்டம் அந்த ஃப்ளாட்டு. அந்த ஃப்ளாட்டில் நிறைய பிளாக் இருக்குது. எல்லாமே 40 மாடி கட்டிடம். வண்டியோட பார்க்கிங் பயங்கரமாக இருக்குது. கார்டனு செம்ம சூப்பராக இருந்தது ஃப்ளாட்டு. ஃப்ளாட்டில் போனோம். லிஃப்ட்டில் ஏறி 21வது மாடியில் இறங்கி உள்ளே போனேன் ஃப்ளாட்டில். பாத்ரூமில் கிளாஸ் செட்டு, வாஷ் பேஷன் எல்லாம் சூப்பராக அவங்களே மாட்டியிருக்காங்க. ஷவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பாத்ரூமில் அழுகு போய்டுன்னு சொல்லிட்டு வாட்டர் ஹீட்டர் அவுட் சைடில் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டு. கஷ்டப்பட்டு அந்த ஹோல்சூல் அந்த ஜன்னல் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி தான் இருக்கும். அது உள்ளே இறங்கி பின்னாடி போய் பார்த்தாக்கா வாட்டர் ஹீட்டருக்கு வரக்கூடிய அந்த தண்ணி பாயிண்ட் இன் அவுட்டு பார்த்திங்கன்னா தேடுற மாதிரி வச்சுட்டாங்க. தேடுறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பைப்பு பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்காங்க. என்ன ஒழிச்சு வச்சுருக்காங்க கேட்குறீங்களா? அதுக்கு பின்னாடி அந்த பாயிண்ட்டை நிற்க வச்சுருக்காங்க. நேராக போய் பார்த்தோன்னே எங்கே இருக்குன்னே லைனு தெரியல. அதுக்கு பின்னாடி இருக்குது இந்த லைனு. அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4-5 பைப் போட்டு ட்ரைனேஜ் லைனை இறக்கியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கான லைனை நின்று பார்த்தா தெரியவே இல்லை. பெரிய இடம் கேட்டால் பிளானில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஹீட்டர் வரத்துக்கு இன்புட்டு அந்த டேப் போட்டு வைக்கணும். அந்த டேப்பை அவங்க போடல. சரி கஸ்டமர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு டேப் வாங்கணும். தண்ணி பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்குது, வாட்டர் ஹீட்டர் மாட்டுறது ஒரு இடத்துல. அந்த ஹீட்டர் பார்த்திங்கன்னா மாட்டுறதுக்கு வாட்டர் கனெக்ஷன் ஓஸ் பார்த்திங்கன்னா 3 அடியில் 2 பீஸு, 2 அடியில் 2 பீஸ் வாங்கினேன். ஒரு வாட்டர் ஹீட்டருக்கு அது தேவை. வாட்டர் ஹீட்டருக்கு தண்ணி வர பாயிண்ட் ஒரு செவத்தில் இருக்குது. வாட்டர் ஹீட்டருக்கு லைன் கொடுக்குற ப்ளக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்கு ப்ளக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு செவத்தில் இருக்குது. இந்த வாட்டர் கனெக்ஷன் ஓஸு, இந்த டேப்பு, இந்த சில்லறை செலவே கஸ்டமருக்கு எப்படியும் 2000 கிட்ட வந்துடுச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமான வீடு. வீட்டுள்ளலாம் அழகாக இருக்குது. வாட்டர் ஹீட்டர் நான் பார்த்தா புலம்பினே இருக்கிறேன். வாட்டர் ஹீட்டர் டேப் மாட்டுறதுக்கு பைப் ரிஞ்சு கூட போட எனக்கு சரியா இல்லை. வாட்டர் ஹீட்டர் தூக்கின்னு உள்ளே இறங்குற இடம் பார்த்திங்கன்னா எப்படியும் 2 அடி தான் இருக்குது. அது உள்ள நோஞ்சி கீழே இறங்கணும். சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டில் பார்த்திங்கன்னாவே வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் எங்கே வேணுமோ கரெக்டான வாட்டர் லைனு, ப்ளக் பாயிண்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான ஃப்ளாட்டு, இப்படி ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்லாம் வச்சு பிளான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வைக்கிற பாயிண்ட் எல்லாம் பைப் ரிஞ்சு கூட போகிறது வாட்டர்லாம் வைக்காதீங்க. வாட்டர் ஹீட்டர் தேவையான டேப்லாம் போட்டு வச்சுருங்க. ஃப்ளாட் வாங்குறவங்கெல்லாம் வீடை மட்டும் பார்க்காதீங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸு, ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்களே போட்டு தருவாங்களான்னு கேட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு பொருள் மாட்டும் போது உங்களுக்கு இந்த மாதிரி செலவு சில்லு தான் வந்துனே இருக்கும். தேங்க்யூ.